نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. சிக்கருடைய ஃபசாயில்கள் எல்லாமே ஒரே விஷயம்தாங்கிறத விட எல்லாம் தொடர்புடைய விஷயங்கள். ஏஹசான் இது எல்லாத்தையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல ப்ராக்டிக்கலாகவும் பேசுறோம். ப்ராக்டிக்கல்னா என்ன, செய்யறத பத்தி பேசுறோம், ஏன் செய்யணும்னு பேசுறோம். அது ஒரு 2-3 வாரமா ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாம செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். வாங்கினா இவ்வளவு சம்பளம், எதை பற்றி கூட சம்பளம் எல்லாமே துனியாவுல தெரியறதுனாலதான் நமக்கு இருக்குது. திக்கோ அல்லது செலவாத்தோ அல்லது இஸ்திக்பாரோ அதுக்கு நன்மை தெரியாது. நான் ஒண்ணு செஞ்சேன்னா செஞ்சுட்டேன்னா அது ஒரு பொருள் உருவாயிடுச்சு, அதுல இருக்குது, அதை யூஸ் பண்ணி Recording in progress. ஒன்னே தெரியல, அதனால செய்யல, விட்டாச்சு. சர்க்கார் கொடுத்ததை செய்யல. இன்னொன்னு கொடுத்ததை செய்யறோம். அப்பவும் பலன் தெரியும். ஏன் இந்த தோணும்? எப்ப தோணும்? அல்லாஹ்தாலா நமக்கு அந்த நன்மையை எப்படி இந்த பொருள் தெரிகிற மாதிரி, இந்த நன்மை தெரிகிற மாதிரி, டிகிரி வாங்கினா சம்பளம் தெரிகிற மாதிரி, அது தெரிகிற வரைக்கும் அவன் தெரிவிக்கக்கூடிய அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அது இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அதனுடைய பலாபலன்கள் முதல்ல தெரிந்து கொண்டால்தான் அதை செய்யணுமா இல்லையான்னு முடிவெடுக்கலாம். இந்த டிகிரி வாங்கினா இவ்வளவு சம்பளம் கிடைக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் செகண்டரி 4லயே அந்த ஐடியா வரும். நான் என்ன படிக்க போறேன், அதுக்கப்புறம் 7 படிக்கணும் போகுதுல. அது ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். கடைசி நேரத்துல மைண்டு மாதிரி இந்த டிகிரி வேணாம், அந்த டிகிரி வேணாம். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? எல்லாத்துக்குமே பார்வையை கொண்டுதான் செய்யறோம். இந்த பலனை இது செய்யாத காரணம் ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு ஒரு பொதுவான கருத்தா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இந்த தர்க்கத்துடைய மக்சது என்னத்துக்காண்டி ஷேகிட்ட பையத்தை வாங்குறோம்ங்கிற ஒரு இதுல தெளிவு இருக்காது. பொதுவாக உலகத்துல ஷேகுமார்களுடைய பையத்து கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் அப்படின்னு பற்றிய ஒரு கருத்தும், இன்னொன்னு ஷேகுமார்களுடைய கிடைச்ச பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும், துனியா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 மனக்கணக்கு, தப்பு கணக்குன்னு சொல்லக்கூட மனக்கணக்கு இருக்கு. நீங்க பையத்து வாங்கினாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, நடக்க போறது நடக்குங்கிறதுல யதார்த்தமான அந்த உண்மையை, அது ரொம்ப கசப்பான உண்மை, அது உட்கார மாட்டேங்குது. சர்க்கார் கையை பிடிச்ச பிறகு இருக்கிற நோய் போயிடும்னு ஏதாவது கேரண்டி சொல்றாங்களா? இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பண கஷ்டம் போயிடும்னு சொல்றாங்களா? இல்லை. அப்புறம் எதுக்குங்க பையத்து வாங்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நமக்கு ஜடாய் விடும். எக்கீன் வரணும், அதான் பாயிண்ட். எக்கீன் வர்றதுக்கு முந்தி எக்கீனை வர வளைக்கணும்ல. சொல்லுங்களா? இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இருக்குது. யக்கீனை நாம கொண்டு வர்றோமா அல்லது யக்கீன்னு அல்லாஹ்வுத்தாலா அதை நசீபாக்கணுமா நமக்கு? அல்லாஹ் நசீபாக்கல அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இஹ்தியாருடைய பார்வையில, இஹ்தியார்னா முயற்சியுடைய பார்வையில எல்லாத்துக்குமே முயற்சிக்கு தான் பலன். முயற்சியுடையார் முயற்சி அடையார்னு இருக்கிறதுனால நீங்க யக்கீன் வருவதற்கு என்னென்ன ஆயுதங்களை, அதாவது என்ன டூல்ஸை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி யக்கீனை கொண்டு வந்துடணும். அதுக்காக சொல்லுவாங்க, கையை பிடிச்சாச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ. அது யதார்த்தமா சொல்லக்கூடிய, ஒரு ஹாஸ்யமா சொல்லக்கூடிய, கையை பிடிச்சாச்சு, 2ல் 1 பார்த்துருவோம். எது 2ல் 1 என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிடைச்சே தீரணுங்கிற விஷயத்துல
நம்ம மும்முரமா இறங்கிடுவோம். கிடைக்குதோ இல்லையோன்னா அது அலட்சியம் இல்லை, கிடைச்சிரும்ங்கிறதுல ஒரு மும்முரமா இறங்குது. ஏன்னா நமக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் கிடைச்சி வெற்றி பெற்றிருக்கார்கள். இதுதான் நமக்கு, நாம கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா கிடைக்கப்பட்டவர்கள் பைஜி நாயகத்திலிருந்து எல்லா மகான்களும் கிடைக்கப்பட்டிருக்காங்கல்ல, வெற்றியாளர்கள் ஆயிருக்காங்கல்ல. சரி, வெற்றியாளர் ஆனதுல அவங்க எப்படிப்பட்ட பலாபலன்கள் அடைஞ்சு இருக்காங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துறாங்கிறது தான் நமக்கு பாடம். இப்போ பைசா சர்க்கார் எப்படி இருக்கிறாங்க? ஏன் உடல் நோய் எல்லாம் இல்லாம இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. ஆனா நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று இருந்துச்சு. என்ன வித்தியாசம்? அவங்க அல்லாஹ் உடையவர்களாக இருந்தார்கள், அல்லாவை கல்பில் வைத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவங்களுக்கும் பையத்து வாங்க போற ஒரு நமக்கு, பையத்து வாங்க போறக்கூடிய நம்மளும், அல்லது வாங்க இப்பதான் வாங்கி இருக்கிற மாதிரி நமக்கு உள்ள வித்தியாசம். அப்ப அவங்கள போல ஆகணும்னு எல்லாரும் ஒரு அம்பானி ஆன பிறகு அம்பானி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என்னவா, அவர் ஆயிட்டார்ல, அம்பானி ஆயிட்டார்ல, பணக்காரர் ஆயிட்டார்ல, அப்ப ஒருத்தருக்கு முடியுங்கிறதுல ப்ரூஃப் ஆயிடுச்சு துனியாவில். அதே போல ஆகிரத்துல வெற்றியாளர்கள், ஆகிரத்து வெற்றி கிடையாது சிலவதான். எது அல்லாஹ் பெற்றுக்கொள்றது ஆகிரத்துல வெற்றிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல துனியாவிலேயே நமக்கு அல்லாவோட இருக்கிறது பெரிய வெற்றி அல்லவா? எப்போது நம்ம என்ன சொல்லிக்குவோம், இம்மையிட வெற்றி மறுமையிட வெற்றின்னு. உண்மைத்தான், இங்கேயே நமக்கு வெற்றி தான். எப்ப சேகு கைய பிடிச்ச பிறகு அதன் பிரகாரம் அமல் செய்து அதை பலாபலனை கண்டிப்பாக நம்முடைய ஷேகுமார் முன்னோர் ஷேகுமார்கள் என்ன பாக்கியம் பெற்றார்களோ அதை நாம் பெற்றுக்கொண்டோம்னா இங்கேயே நல்ல வாழ்வோம். இங்க நல்ல வாழ்வுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பங்களாவா, காரா, பேங்கா? இல்ல, அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் நல்வாழ்வு. அது இல்லாம நல்வாழ்வுன்னா என்ன அர்த்தம்? நல்ல விளக்க சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியும். எதை பத்தியும் சிந்தனை இருக்காது, எதை பத்தியும் சிந்தனை இருக்காது. இப்ப என்ன நிலையில இருக்கிறோம்? அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் கல்பு அல்லாவோடு இருக்கிறதுக்குத அதனுடைய சுகத்தை அனுபவிப்பவர்கள் நம்முடைய ஷேகுமார்கள். சுகம்னா அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனக்கு அநேகமா நம்ம தமிழ் தெரிஞ்சதுனால நமக்கு தெரியும். சுகம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? துன்பமே இல்லாம, துன்பமே இல்லாம. பணத்தினால வரக்கூடிய வருத்தம், உறவுகள்னால வரக்கூடிய வருத்தம், உடல்னால வரக்கூடிய வருத்தம், ஏன்னா இது எதையுமே பாதிக்காம ஒரு அல்லாவோட இருக்கக்கூடியதுக்கும் அதுதான் சுகங்கிறது. அதுக்காக தான் கேட்பாங்க, சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு மெரது இருக்கு. அதோட சுகமா இருக்கீங்கன்னு கேட்டா உள்ள அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கறது இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா யார் இருக்குன்னு அல்லாவை வச்சுக்கணும். அல்லாவை வச்சுக்கிறது சாதி, அது எப்படி சொல்றது, அது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்கணும். இதெல்லாம் நம்ம பையத்து வாங்கின நமக்கு என்ன, பலாபலனை அடையாத நிலையிலையும் அடைஞ்சு கொண்டிருக்கிற நிலையிலையும் அந்த வழியில போகக்கூடிய சாலிக்கின்களா இருக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் இந்த கேள்வி வரணும். அதான் என்ன சொல்றது, இந்த கேள்வி வரணும். நம்ம முயற்சியை ஒழுங்காதான் செய்யணுமா அல்லது செய்யாமே இருந்துருவோமா? ஏன்னா எல்லா கேள்வியும் வரணும். இவ்வளவு தூரம் செஞ்சோம், ஒண்ணும் கிடைச்ச மாதிரி ஏன் நமக்கு மனம் ஓர்மையா வர மாட்டேங்குது? மனம் ஏன் ஓர்மையா வர மாட்டேங்குது? இது எல்லாத்தையுமே நம்ம சிந்திக்க வேண்டியது. இப்ப சொல்லிட்டாங்க 3000, அதனால தஸ்பி எடுத்தேன், நான் 15 நிமிஷம் செஞ்சு விட்டேன், 3000 தூக்கி வச்சுட்டேன், முடிஞ்சு, என் டியூட்டி ஓவர். இல்ல சும்மா ஒரு இது சொல்றேன், இல்ல சொல்றேன். இப்ப யாரோ சொன்னாங்க போன வாரம், அரை மணி நேரத்துல முடிஞ்சு, அரை மணி நேரத்துல முடிஞ்சு, யாரும் சொன்னாங்க ஞாபகம் இல்லை. போன திக்கிரில சொல்ல யாரோ சொன்னால, எனக்கு ஞாபகத்துல இல்லை. 20 நிமிஷத்துல நம்ம செஞ்சு போடலாம் 3000. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் இன்னும் குறைச்சு சொல்றேன், 15 நிமிஷம் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். ஒரு அரை மணி நேரம் வச்சுங்களேன். என்ன, வாக்கிங் போற அரை மணி நேரம்,
இதே வாக்கிங் போகும்போது 1/2 மணி நேரத்துல 3000 முடிச்சிட்டேன். என்னுடைய முதலாளி கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன், சம்பளம் கிடைச்சு போச்சு. அந்த மாதிரி இல்ல இது. எது எது இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் சீக்கிரம் அந்த மாதிரி கிடையாது. அப்ப எப்படி செய்யணும், அப்படிங்கும் போது அதை நீங்க தான் டிவைஸ் பண்ணிக்கணும். டிவைஸ் தெரியுதா? நீங்க தான் அது டிவைஸ் நம்மளாது அந்த மெத்தட். அது அந்த டிவைஸ் இல்ல, எஸ்இ சி இல்ல, ஏற்படுத்தி அதை நீங்க தான் டிவைஸ் பண்ணிக்கணும். இல்ல இல்ல டிவைஸ், அதாவது நீங்க தான் அதை செய்முறை பிளான் சொல்லுவாங்களே, செய்முறைகள் அதை நீங்க தான் செஞ்சுக்கணும். காலையில செஞ்சா சரியா வருமா, சோறு சாப்பிட்றதுக்கு முந்தி எம்டி ஸ்டமக்ல செஞ்சா சரியா வருமா? நீங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் செய்யுங்க, வராது. ஏன்? ரத்த ஓட்டம் வேற பக்கம் இருக்குது. அப்போ மைண்ட் வந்து ஒரு ஹெவினஸ்க்கு போகும். எம்டி ஸ்டமக்ல செஞ்சா சாப்பிடலையே நான் சாப்பாடுக்கு போவோம். ரெண்டுக்கும் இடையில ஒரு நிலை இருக்குது. அது உங்களுக்கு தான் தெரியும், காலையா மாலையா, தூங்குறதுக்கு முந்தியா தூங்குறதுக்கு முந்தியா. ஏன்னா அது செய்யறதுக்கு முந்தி மனம் என்ன நிலையில இருக்கணும், மனம் என்ன நிலையில இருக்கணும். இப்ப உடம்புல ஒரு வருத்தம் இருக்குது, அல்லது ஒரு பணம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, உறவுகள்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இதெல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது உடம்பு சரி இப்படியேதான் லைஃப் பூரா பிரச்சனை தானே ஓடுது. அப்ப எப்பதான் நான் சிக்கிரி செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா அது பாட்டுல வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம எதிர்நீச்சல் போடணும். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எதிர்நீச்சல் போடுறீங்களா? எல்லாம் சால்வ் ஆகட்டும், பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு கடை திறப்போம், அப்புறமா பொண்ணை கட்டி கொடுப்போம் அப்படிலாம் நினைப்பீங்களா? அந்தந்த பக்துல கடை திறந்தாகணும், அந்த இடத்துல வியாபாரம் பண்ணி ஆகணும், இவ்வளவு 10,000 வெள்ளி சேர்த்தாகணும், பொண்ணை கட்டி கொடுக்கணும், எல்லாம் கரெக்டா செய்யணும்ல. அது மட்டும் எப்படி எதிர்நீச்சல் செய்றீங்க உலகத்துல? உலக விஷயங்கள்ல எதிர்நீச்சல் செய்ய தெரியுது, அல்லாட விஷயத்துல ஏன் இவ்வளவு ஸ்லாக்கனிங்? ஏன் ஒரு ஒரு ஸ்லாக்கனிங் நம்மள பின்தங்கி பின்னடைவு ஏன் ஏன் உங்களுக்கு நடக்குது? அப்பனா துனியாவில் மட்டும் கரெக்டா இருக்கிறதுக்கு முயற்சி, தோல்வியானா கூட 2வது கடை திறக்குது, 2வது கடை ஃபெயிலியர் ஆனா 3வது வேற மாதிரி வியாபாரம் பண்றது, இந்த வியாபாரம் செல்லாம் அந்த வியாபாரம் பண்றது. இப்படிலாம் மைண்ட் வேலை செய்யும் போது துனியாவுக்கு அதுல மட்டும் ப்ராஃபிட் தெரியும் போது, இது முதல்ல ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது எது அல்லா திக்ரு ப்ராஃபிட்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ராஃபிட் முல்லா? இம்மையிலேயே அல்லாஹு தாலா அல்லாஹ் நம்ம கல்புல வந்துடுவான் தான் ப்ராஃபிட். இதை வந்து தெளிவுபடுத்திக்கணும். எதை? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், இப்பவும் இருக்கதான் செய்யறான். என்ன இனிமேதான் அல்லாஹ்வை தேட போறீங்களா? அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் தாலா தான் இருந்துதான் நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான். எல்லா பாக்கியங்களுக்கும் மூல காரணமே அல்லாஹ் தான். இப்ப என்ன திரை போட்டு கிடக்குது, அந்த திரையை நீக்கிறது தான் திக்ருங்கிறது. இந்த திரையை நீக்கிறது தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் திக்ரு. ஏன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறத உணர்றதுக்கும் அல்லாஹ் இருக்கிறான்னு இல்மு வச்சுக்கிறதுக்கும் மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம். எல்லாருக்கும் தான் தெரியுமா அல்லாஹ் இருக்கிறான்னு? யாருக்கு தான் தெரியாது? தொழுவாதாவுக்கு தெரியாதா? தொழுறவளுக்கு தான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு என்ன தெரியும்னு நமக்கு தெரியாது. விளங்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ திருப்பி அதுக்கு போடுவோம். எதுக்கு போவோம்? அந்த மெத்தடுக்கு போயிடுவோம். இந்த பெனிஃபிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டார்கெட்டு கண்ணு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். எது? அல்லாஹ் கிடைச்சிருவாங்கிறது தான் டார்கெட்டு. அது கண்டிப்பா கிடைச்சிருவோம். ஆமீன். இப்ப நம்ம செய்யக்கூடிய முயற்சியில தான் நம்ம பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். அதுக்கு தான் நீங்க காலையா மாலையா அதுவா இதுவாங்கிறது நீங்க எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் டைமிங், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த நேரத்துல துனியாவை உள்ளர வச்சுக்காம இருக்கணும்னு சொன்னாலும் அது நடக்கிற காரியம் அல்ல. இதான் இப்ப சொன்னேன், துனியா பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுன்னாலும் துனியா பிரச்சனை இல்லாத நேரம் ஏது?
அது இருக்க பொழுதுதான் எதிர்நீச்சல் போடணும். துனியாவில் எதிர்நீச்சல் போடுற மாதிரி இதுக்கும் எதிர்நீச்சல் போட்டே ஆகணும். ஆரம்பத்துல அந்த எதிராக வரக்கூடிய எதிர்மறைகளான துனியா இருக்குத, அது நம்மளை பயங்கரமா அட்டாக் பண்ணும். பயங்கரமா அட்டாக் பண்ணும். நீங்க எதிர்நீச்சல் போட்டு தான் செஞ்சாகணும். அல்லா திக்கிற இதுக்கே மாப்பிளாளி அவங்க மகானி கிதாப் எழுதியிருக்காங்களே, அவங்களே சொல்றாங்க. அவங்க லாயிலா சொல்றாங்க. அதே டெக்னிக்கே இதுக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல நாம மோசமான நிலையில இருந்திருக்கோம். எல்லா பாவங்களும் செய்த நிலையில இருக்கிறோம். இப்பதான் அல்லாஹ் தாலா மீது ஒரு பொறுப்பு தொழுவ ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க லாயிலாவை அடிச்சு சொல்லணுமா. அடிச்சுன்னு சொல்லணும்தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லணுமா. சொல்லி 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 அது வீக் ஆயிடும். எது தொழுவாத, நோன்பு வைக்காதன்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான இது இருக்குல்ல, அது அடங்கிருமா. புரியுதா? இப்ப துனியாவை நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம திருப்பி துனியாவை அட்டாக் பண்ண தேவையில்ல. நாம பாட்டுல நம்ம விஷயத்துல மட்டும்தான் எது டார்கெட் பண்ணிக்கிட்டு போகணும். இந்த டார்கெட் பண்ணிட்டு போனா கொஞ்ச நாள்ல அது அடங்கிரும். எது இது ஆக்சுவலா சொல்ல போனா மனசுதான் காரணம். ரெண்டு பக்கம் மனசுதான். மனசு வச்சா மார்க்கம் உண்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குத. திக்ரு செய்யணும்னு நினைக்கிறதும் மனசுதான். திக்ரு செய்யாதேன்னு சொல்றதும் மனசுதான். மனசுக்கே ரெண்டு செக்ஷன் இருக்கு. இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்றது அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அது சொல்லக்கூடாது. எதாலும் சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்க எதையும் மறைச்சு வைக்க கூடாதுங்கிறதுக்கான சொல்றேன். ரெண்டு பக்கமும் அல்லாஹ் தான் இருக்கான். சாட்டி விடுறதும் அவன் தான், மூட்டி விடுறதும் அவன் தான், நம்மளை உத்வேகம் பண்றதும் அவன் தான், எல்லாத்தையும் அவன் தான். ஸோ கண்டினியூஸா என்ன செய்யணும், எதிர்நீச்சல் போட்டு இந்த ஜிக்கரை செஞ்சே ஆகணும். மூச்சை இழுக்கும் பொழுது ஏன்னா அல்லாஹ்னு சொல்லி இழுத்து பாருங்க. வரலையா, வெறும் மூச்சை இழுங்க. 10 தடவை செய்ய முடியலையா, 5 தடவை செய்யுங்க. ஒரு கேப் போட்டு செய்யுங்க. கேப்னா தெரியுதா? 5 செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 செகண்ட் ஆகும். அல்லாஹ்னு செய்யுங்க. செஞ்சு செஞ்சு பாருங்க. உங்களுக்கே நமக்கே அது ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு முதல்ல பெனிஃபிட் தெரிஞ்சுக்கணும். என்ன பெனிஃபிட்? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வை அல்லாஹ்தால கண்டிப்பா கொடுத்துருவான்னு அதை வச்சுக்கிட்டு தான் இதை செய்யணும். இஸ்திக்பார் செஞ்சா என்ன நடக்கும்? அல்லாஹ்தால கண்டிப்பா நம் பாவத்தை மன்னிச்சிடுவான்ங்கிற ஒரு என்ன இருக்கணும், யக்கீன் இருக்கணும். அப்புறம் எதுக்கு செய்றீங்க? இஸ்திக்பார் எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டேன். சும்மா ஒப்புக்கா. கண்டிப்பா அல்லாஹ்தால பாவத்தை மன்னிச்சிருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நம்மளுடைய ஈமானை வலுவாக்கி விடுவான். ஸலவாத்து சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளே வாழ்க்கை, இம்மை மறுமை வாழ்க்கை ஒளிமயமாக்கி விடுவான். இந்த உணர்வு பெனிஃபிட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்லா இருக்குல்ல, எது எல்லாம் அவன்கிட்ட ஃபதுலுங்கிறது. இப்போ அவன்கிட்ட ஃபதுல் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னோட முயற்சியில சொல்லிட்டு இருக்கேன், அவன்கிட்ட ஃபதுல் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முயற்சியை நாம செய்யாமல் அந்த ஃபதுலு மெட்டீரியலைஸ் ஆகாது. அதாவது எப்படி பூத்து குலுங்காது. இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். எதுல செய்யக்கூடிய இந்த சேகிட்ட பையத்து வாங்குறது இருக்கிறவங்களா, இடையில இருந்து ஒரு செய்தி அடிக்கடி சொல்றாங்க. என்ன, எவ்வளவுதான் பேசுவீங்க? இப்ப பேசுற பேச்சு நேத்தா கேட்டீங்க, இன்னைக்கு கேட்டீங்களா? 10 வருஷமா உட்காந்து இதுதானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளா அல்லாஹ் பத்தி பேசும்போது எப்ப பார்த்தா பேசிட்டு இருக்கான். புதுசு புதுசா சினிமா படம் எடுக்கிற மாதிரி டாபிக் மாறுதான். நம்மள சினிமா வெரைட்டி எடுக்கலன்னா எவனும் பார்க்க மாட்ட படத்தை. ஆனா இந்த விஷயத்துல வெரைட்டியே கிடையாது. ஆனா அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குத, இதை விட ஆனந்தம் எங்கேயுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு விஷயம், இதை விட இன்னொரு ஆனந்தம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது எப்படி சொல்றது, இன்னொரு இது சொல்றேன், ஒரு மாநாட்டு கருத்து. அல்லாண்டு சொல்லும் பொழுது நம்மளுடைய மூச்சு போய் அல்லாவை தொடுதான். அல்லாஹ்தால உள்ளேயே தான் இருக்கானா.
அதாவது லிட்டரலாக விளங்கிங்க, லிட்டரலாக விளங்குதா, பிசிக்கலாவே விளங்கிங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறாங்கிறது பொதுவான கருத்து, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் தால உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ அல்லாண்டு இழுத்துக்கிட்டு வா, எங்க அல்லாண்டு இழுத்துக்கிட்டு வா. வந்ததோட அந்த இடம் படுது பார்த்தீங்களா, பட்டதோட தான் உங்களுக்கு அல்லாஹ் தாலா வெளிச்சமாகறானா. நான் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு தெரியல. அல்லாண்டு சொல்லும் பொழுது பட்டு அது அப்படியே பிரகாசமாகும். அது ஒன்ஸ் அவைல் நடந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும். அடுத்த தடவை அது கிடைக்காம போயிடும். இந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது இது சாம்பிள் மாதிரி, இதுக்காக தான் நம்ம எல்லாரும் அலையிறோம். அது வந்துருச்சுன்னா அம்பூஸ் ஆஃபாக்ல அல்லாவே அல்லாதான் அந்த உணர்வோட இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு வேலை நீங்க செய்யவே மாட்டீங்க. என்ன வேலை? கடை இழுத்து சாத்திடுவீங்க. அந்த அளவுக்கு போயிடும்னு சொல்ல வந்தேன். ஒண்ணு வேணாம், அதுக்காண்டி பட்டியெல்லாம் கிடக்க முடியாது நம்மளாட்டி. என்ன, கடையெல்லாம் சாத்தி விட்டு சாமியாரெல்லாம் போகிறதுக்கு இல்லை, உங்களாட்டி அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. ஏன்னா அவன் உள்ளர இருக்கிறது ஆயிடுச்சுன்னா காலையில கடை திறப்பீங்க, உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் ஹஸ்பண்டா இருந்து ஒரு வீட்டுல எல்லாம் ப்ராப்பரெல்லாம் இருப்பீங்க. அது எல்லாமே அவனுடைய வெளிச்சத்துல நடக்கும். அவனுடைய வெளிச்சம் தெரியுதா, அவன் தான் நம்மள இருந்து செய்யறதையே நீங்களே பார்ப்பீங்க. வேற எதுவும் இல்லை. இப்ப நீங்க செய்யறதா தான் இருக்குது. நான் தான் போய் செஞ்சுட்டு வர வேண்டியது, காலைல நான் தான் கடை திறக்கிறேன், நான் தான் வந்து சம்பாதிக்கிறேன், இந்த நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பு மாதிரி அவன் சம்பாதிக்க போறது தெரியும் கையில. காலையில எந்திரிக்கிறான் யாரு, காலையில அவன் தான் எந்திரிப்பான், அவன் தான் கடைக்கு போவான், அவன் தான் சாமான் வாங்குவான், அவன் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான், எல்லாம் அவன் தான் செய்வான். முன்னுக்கு நிக்கிறாங்கல்ல மனைவி பிள்ளைங்க, அதுல ஹக்க தவிர இன்னொன்னு தெரியாது. அதான் அன்புசுல அல்ல இல்ல அல்ல, அந்த உணர்வை இந்த அல்லா திக்ர் கொடுத்துரும். என்னமோ சொல்ல வந்து சொல்லிட்டேன். ரொம்பலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தெரிச்சிடும். யதார்த்தமா இல்ல தெரியும், தெரிச்சிரும்னா செய்ய முடியாம ஆயிடும். ரொம்பலாம் இந்த ஒலிம்பிக்ஸ்ல மாதிரி இந்த 9.83 9.82 அந்த மாதிரிலாம் ஃபுல் டார்கெட்ல பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா செய்யணும். ஆனா நீங்க செய்யலைங்கிறது உணர்வு இருக்கணும், அவன் தான் செய்யறாங்கன்னு இருக்கணும். அதே நேரத்துல உங்களோட முயற்சி இருக்கணும், உங்க முயற்சியில அவன் தான் இருக்கிறான்னு இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இஃப்தியாரம் இருக்கணும். என்ன, அவன் தான் உங்கள இருந்து செய்ய முடியும். அவனை தவிர செயல் செய்யறதுக்கு யாரும் இல்லை அவனை தவிர. அப்ப அல்லாஹ் திக்ரை யார் செய்யறான்னா அவன் தான் செய்யறாங்கிறது தான் உண்மை. ஆனா அதை செய்யறதுக்கு என்ன தெரியாததுனாலதான் நாம செய்யறோம். செய்யும் போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணா டிஸ்கேட்டட் ஆயிடும். ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்காம, அதே நேரத்துல ஒரு ஸ்லாக்கனிங் இல்லாம, அதாவது ஒரு அலட்சியம் இல்லாம, அது ரொம்ப டைட்டா இல்லாம ரிலாக்ஸா செய்யணும். உட்காந்து செய்யலாம், நடந்துகிட்டு செய்யலாம். இப்ப எனக்குலாம் வந்து உட்காந்து செய்யறதுக்குலாம் நேரம் கிடையாதுங்கும் போது நம்ம கார்ல உட்காந்துனா கார்லயே தான் செய்யும். செய்யலாம் செய்யலாம். பழக்கப்பட்டுட்டா டிரைவிங் பண்ணப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வேற யாரும் இல்ல. அதெல்லாம் வந்து எதான் சொல்றேன், இந்த மாதிரி 50,000 மெத்தட் இருக்குது. இல்ல அதெல்லாம் செய்யலாம். அதை காபத்துல கொண்டுட்டு வந்து கற்பனை செய்யணும், விஷுவலைசேஷன். அதெல்லாம் வந்து வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன், அப்படி செஞ்சுக்கலாம். ஏன் கொண்டுட்டு வர்றீங்க, ஒரு போட்டோ வச்சுக்கங்க, முடிஞ்சு வச்சு இழுத்து விஷுவலைசேஷன் செஞ்சு நான் காபாவில் உட்கார்ந்து இருக்கிறேன், அரபு ஷரீஃப்ல
இருக்கெல்லாம் இது பண்றதெல்லாம் இருக்குத செய்யலாம், வர்றவங்களுக்கு செய்யலாம். இப்ப இந்த மாதிரி மெத்தட் ஒன் மெத்தட் டூ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க இல்லை. நான் என்ன சொல்றேன், செய்யற எதை செய்தாலும் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்காண்டி தான் சொல்றோம் இல்லையா. மெத்தட் எந்த ஒரு வழிமுறையும் நான் சொல்லிக் கொடுக்கல. ஃபோக்கஸா இருக்கிறது. நீங்க முதல்ல தேட்ட முடியவர்களா இருக்கணும். துனியாவில் நீங்க தேட்ட முடியவர்களா இருக்கிறீங்களா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறீங்க. ஏன் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பொண்ணை கட்டி கொடுக்கணும், அது செய்யணுங்கிறதுல எவ்வளவு தீவிரப்படுத்துறீங்க? உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் எப்படி வீடு வாங்கணும், எப்படி நம்ம காசு பணம்லாம் சேர்த்தோம், எப்படி செஞ்சீங்க? நேச்சுரலா இருக்குது. இன்னொரு பென்ஸ் வாங்கிட்டான், அதுவே நம்மளை பிடிச்சி தள்ளிட்டு போதா இல்லையா துணியால? இவர் நல்லா சிக்கிரி செய்யறாரு, இவரை போல நான் செய்யணும்னு ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? ம் அதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம்ல. அவருக்கு 3 வீடு இருக்கு, 4 கார் இருக்குது, அவரை போல வரணும்னு துணியாவில் பார்க்க தெரியுது நமக்கு. ஏன் இந்த ஆகிரம் சொல்லக்கூடாது, அல்லாவை வைத்து அல்லாவை கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏன் நம்ம முன்னுதாரணமா நம்மளுடைய ஷேகுமார்கள் எடுத்துக்கிறது இல்லை? அப்பனா அவங்க என்ன பெனிஃபிட் அடைகிறாங்கிற விஷயத்தை நம்ம கவலைப்படுறது இல்லை. அவங்க அற்புதமான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல நாமளும் அற்புதமா வாழணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லா இருப்பதற்கு காசு பணம் தேவை. காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு சிரமம். வீடு வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் சிரமமான விஷயம். அல்லா இருக்கிறது ஃப்ரீ ஃப்ரீ கிஃப்ட். ஆக்சுவலா நம்மளை கொண்டு நீங்க சேர்த்திருக்கானே அதுவே அவனோட கருணை. எங்கேயோ கடந்த நம்மள கொண்டு சேர்த்துட்டான். வழி விட்டு எல்லாருக்கும் இந்த வாசல் தெரியல. முதல்ல லால்பேட்டையே தெரியல நமக்கு. நம்முடைய தேட்டம் இருக்குதுன்னா பெருமடிச்சுக்கவே முடியாது. அவங்களா புரோச்சரிக்கு சேர்ந்தாங்க, அது நமக்கு கிடைச்ச பாக்கியம். நமக்கா லால்பேட்டையை கொண்டு போய் சேர்த்து விட்டான், அதுவும் அவன் செஞ்ச பாக்கியம். சிங்கப்பூர்ல எத்தனை பேர் இருக்காங்க இந்த வீட்டுல, இது இங்க ஷேர்ஸ் இருக்கிறாங்க, ஜிக்கிர் கிடைக்கும், அல்லாஹ் கிடைப்பாங்கிறது கேள்விப்பட்டா கூட என்னமோ லூசனமா பேசிக்கிட்டு இருக்கான்னு போற ஆள் தான் நிறைய இருக்கு. அது அவங்க செய்யறதா பதில் திறக்கப்படல, அவ்வளவுதான். நமக்கு திறக்கப்பட்டு உள்ள வந்துக்கிறோம். வந்த பிறகு அந்த பெனிஃபிட்டை மிஸ் பண்றீங்க. வந்த பிறகு 2ல் 1 பாத்துறது இல்ல, அந்த ஒன்னே பாத்துறது. 2ல் 1 என்னது, இது கிடைக்கட்டும் அது கிடைக்கட்டும்னா எங்க இருக்கு 2? ஒன்னே தான், அல்லாஹ் தான். கிடைச்சே தீரணும். ஏன்னா கிடைச்சி தீரணுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, கிடைச்சவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். சல்லல்லாஹு அலைஹி இருந்து வரக்கூடிய வாரிசுகள் இருக்காங்க. இவ்வளவு பேரும் அல்லாஹ் கிடைச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப கௌதுல்லா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு வரைக்கும் போய் அவங்கள விசிட் பண்றோம், அஜ்மீர் நாயத்தை விசிட் பண்றோம், லால்பேட்டையை விசிட் பண்றோம். எதுக்கு? அவங்களுக்கு நமக்கு ஏதாவது ரத்த பந்தமா? என்னங்க போனா ஏதாவது காசு கிடைக்குதா? இல்ல. ஆனா அவங்ககிட்ட கிடைச்ச வெற்றி நமக்கு வேணுங்கிறதுக்கான அந்த தர்பார்ல போய் நின்று பிச்சை எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? எஜமானே, உங்களுடைய கல்வில அல்லாஹ் தஆலா எப்படி குடியிருக்கிறானோ அதே போல என் கல்விலையும் குடியிருக்கணும், அதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு கேட்கிறோம். சரிடா? அதெல்லாம் செய்றீங்க. அங்க போய் ஒரு தர்பார்லயும் பாதுஷா நாயத்துல போனாலும் அதே தான் கேட்பீங்க. என்ன அப்துல் கரீம் புதுக்கோட்டையில போனாலும் அதான் கேட்பீங்க. ஏன்? எல்லாம் ஒரே பிரான்ச் தான், வேறையோ இல்லையா, எல்லாம் ஒரே சமாச்சாரம் தான். கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சா நீ கேட்குறீங்க. அங்க போய் என்ன எனக்கு பணம் கொடுன்னா கேட்டீங்க, கேட்க மாட்டீங்கன்னு இல்லை. அதெல்லாம் செகண்டரி மேட்டர். இம்பார்ட்டன்ட் என்ன? அல்ல. ஏன்னா பணத்தை விட அல்ல ரொம்ப, அதை விட கம்பேர் பண்ண முடியாது. அவன் இருந்தால் வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே வர வேண்டிய நேரத்துல வந்துடும். ஏன் இப்ப மட்டும் பணம் கேட்டா உட்காந்துக்கிற இருக்குது, அது பாட்டுல அது தப்பிச்சு போகுது நம்மளை விட்டு. நாம நினைச்சது போல வளைக்க முடியல இது வரைக்கும். சொல்லுங்க.
உடம்ப உடம்ப பாதுகாத்துக்க முடியுதா? எவ்வளவு பக்குவமா இருந்தாலும் வர வேண்டிய நோய் வந்துட்டு போகுதுல்ல. அப்புறம் அது அவன் வசம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம உட்காந்துருக்கும். எது? உடல் அவன் வசம், உறவுகள் அவன் வசம், பணம் அவன் வசம். அதனாலதான் எதுவுமே நம்ம பேச்சு கேட்கறது இல்ல. அட்லீஸ்ட் அல்லாஹ் பிடிச்சாவது என்ன பர்மனண்டா நல்லா இருப்போம். பர்மனண்டா நல்லா இருப்போம். அது நல்லா இருக்குதுன்னா கல்புல இருக்கக்கூடிய சமாச்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜுலுமாத்துகள் நீங்கிடுச்சுன்னா அதுலயே ஒளிமயம் கிடைச்சிடும். அதுக்குதான் இந்த டார்கெட். எது? எந்த டார்கெட்? இதை நாம செஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு நீங்க தேடவே மாட்டீங்க, எல்லாம் காலடிக்கு வந்துடும். என்ன காலடி? எது வரணுமோ அது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படித்தானே வந்தது. அவங்க என்ன வச்சிருக்காங்க இப்ப சொன்னாங்கல்ல, சஹாபாக்கள் எப்படி தூக்கம் வந்துச்சு? நாளைக்கு என்னோட மௌத்தோ உன்னோட மௌத்தோ, எப்படி தூக்கம் வந்துச்சு? அல்லாஹ் வச்சாதான் வரும். இல்லைன்னா பக்கு பக்குன்னு இருக்கும். தூங்கிட்டு இருக்கும் போது அவன் போட்டு கழிச்சு போட்டான்னா வருமாறாதா? வார் ஸ்ட்ராட்டஜில எப்ப யார சாவடிக்கிறதுன்னு தெரியாது. என்ன ஒண்ணு இருக்குது, அதை மீறுறவங்களும் இருக்கிறாங்க. சுத்த தர்மம் வேணும்ல. எந்திரிச்ச பிறகு காலையில 8 மணிக்குன்னு அந்த சவுண்டு கேட்ட பிறகுதான் வாழையை தூக்கணும்னு சட்டம் இருக்குது. அதுக்கு முதல்ல குத்தி விட்டா என்ன செய்வீங்க? எதுவும் நடக்கலாம்ல. சோ அந்த உயிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் உத்தரவாதம் அல்லாஹ் தாலா இது கொடுக்கவே இல்லை. எதுக்கு? ஹயாத்துக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா அல்லாஹு தாலா கூட இருக்கிற விஷயத்துல ரொம்ப டிஃபரெண்டா பேசுறான் அவன். அதனால அவனை வச்சுக்கிறது தான் சமாச்சாரமே. அதனால இது உலகத்துல செய்ய வேண்டிய ஒரே வேலை அல்லாவை பிடிப்பதுதான். நீ கொஞ்சம் கிளியரா சொல்லியாச்சு. அல்லாவை பற்றி பிடிப்பதுதான். அட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் என்ன? உங்களுடைய துனியாவை நம்மளை விரட்டி அடிச்சிடும், நம்மளை நடுத்தருல கொண்டு வந்து நிப்பாட்டிடும். எது? அல்லாஹ் கிடைப்பதற்கு எதெல்லாம் நடக்கலாம். அப்படி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. அவங்கள தெருவுல நிக்க வச்சுட்டாங்க. உலகம் சமுதாயமே ஒதுக்குச்சு, ஆனா அல்லாஹ் விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் நமக்கு டார்கெட். அவங்க தாண்டி அது என்னன்னே சொல்ல தெரியாது நமக்கு. யாருக்காண்டி செஞ்சாங்க? அவங்க பாட்டுல அல்லாண்டு பேசாம இருந்தா யாருக்குமே தெரிய போறது இல்ல. சமுதாயத்தையே காப்பாத்துன்னு நினைச்சாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏம் 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 தானே, உன்னதமான ஒரு இது, நோக்கம் நோக்கம் உன்னதமான நோக்கம் எல்லா புறத்துல இருந்து வந்திருக்குது. எல்லாரையும் நீங்க என்ன இந்த தீனை கொண்டு வந்து வச்சு பண்ணும். என்ன நீ சந்திரனை கொடு, முகிரனை கொடு, என்ன சொன்னாங்க, இதை விட்டுடுங்க. உங்களுக்கு உலகத்திலேயே அழகான பெண்கள், எங்க எல்லாருடைய பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை மகாராஜாவை வச்சு போடுறோம். எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தான் வச்சாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? அது டேஸ்ட் இல்லை பாருங்க. எது? நாடு டேஸ்ட் இல்லை, பெண்கள் டேஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு டேஸ்ட்லாம் எதுல இருந்துச்சு? ஹக்கிட்ட இருந்துச்சு. அந்த இதுதான் சஹாபாக்கள்கிட்ட ஓடியாந்துருக்கு. அந்த சஹாபாக்களுடைய வாரிசுகள் தான் நாம். அப்ப அவங்க என்ன பிடிச்சாங்களோ அந்த பாயிண்ட் தான் 1400 வருஷத்துக்கு பிறகு நம்மளோட ஷேக்மார்களை பிடிக்க சொல்றாங்க. இந்த தாலீம்லாம் இருக்கும்போது இது எல்லாமே விளங்குறது எது? அல்லாவை பெற்றுக்கொள்வதற்கான உள்ள தாலீம் தான். நுகாத்தை மாரிஃபா இதெல்லாம் படிச்சு, ஏன்னா மவானித்து இமாம் நுகாத்தை மாரிஃபா ஷைஃபி ஷை இதெல்லாம் படிச்சு பரீட்சை எழுத போறீங்களா? டிகிரி வாங்க போறீங்களா? தசோஃபு டிகிரி வாங்க போறீங்களா? இது எல்லாமே எதுக்குங்களா? சப்போர்ட்டிங் டு அல்லாவை இது பண்றதுக்கு தான். அப்ப ரசூலை விட்டுட்டோம்னு இல்லை, அல்லாவை பிடிச்சா ரசூல் பிடிச்சி ஷேக் பிடிச்சி எல்லாம் ஒண்ணுதான்.
எல்லாம் ஒன்று தான். இந்த ஒன்றுக்காக வேண்டி தான் நாம வாழ்க்கை பூரா பாடுபடணும். இந்த மஜ்லிஸை விட்டு கிளம்பும் போதும் அந்த இது மட்டும்தான் இருக்கணும். டாய்லெட்ல இருக்கும்போது கூட இதை பற்றி தான் சிந்திக்கணும். எதை பற்றி? அல்லாஹ் கிடைக்காம இருக்கிறானே, இவ்வளவு பேக்வேர்டா, இவ்வளவு பின்தங்கிய நிலை இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஆதங்கமும் இந்த ஒரு கை சேதமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கை சேதத்தை வச்சு தான் அல்லாவை பெற்றுக்கொள்ளவும் முடியும். உங்களுக்கு ஒரு மைனஸ் இருந்தா தானே நம்மளை அதை சரிப்படுத்தி மேலே போலான்னு வரோம். பார்த்துக்குவோம், அல்லா தானே, இப்பதானே வயசு 20 அப்படின்னு நினைப்பீங்க. இப்பதானே வயசு 50, இன்னொரு 10 வருஷம் இருக்க மாட்டோம், அதுக்குள்ள அல்லாவை பிடிச்சிட மாட்டோம் அப்படி நினைப்பீங்க. காசுக்கு அப்படி நினைப்பீங்களா? 20 வயசா இருக்கும் போதே மில்லியனர் ஆகணும்னு ஆசை வருதுல்ல, அப்புறம் அல்லாவை மட்டும் 100 வயசுல வாங்க போறீங்க? அதுக்கு இப்பவே வாங்கி ஆகணும்ல அல்லாவ. அந்த தீவிரம் இருக்கணும், தீவிரம் அதுல இருக்கணும். அந்த தீவிரம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். துனியாவில் நீங்க யாரு கூட சண்டை போடுறீங்களோ அதுல எல்லாம் ஹக்கு தான் இருக்குன்னு அல்லாஹ்ல கொண்டு வந்துருக்கோம். யாரு கூட சண்டை போட்டாலும் இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர்னாலதான் ப்ராப்ளம், இவர்ல இருக்கிறது ஹக்குங்கிறது எப்ப காட்டுவான்? அல்லாஹ்ல திக்கிறது தான் காட்டுவான். அங்க முடிச்சு சரியில்லை, முடிச்சு ஒழுங்கா போடல, இங்க மட்டும் இவர்கிட்ட போய் சண்டை போட்டு கிடாதீங்க. இதுக்கு பேர் தட்டழிவுங்கிறது. எதுக்கு? இதுக்கு பேர் தரீக்கத்துடைய முனாஃபிக் தனங்கிறது. எது? அல்லாஹ் எல்லாட்டையும் இருக்கிறான், இந்த ஆள்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவரு சரி, இவரு நமக்கு நமக்கு ஒத்து வர இவர்கிட்ட மட்டும் இல்லாம இருந்தானா அப்புறம் என்ன தரிக்கத்து விளங்கி வச்சிருக்கீங்க? எதிரிலையும் இருக்குது ஹக்க தவிர யாரும் இல்லைங்கிறத தரிக்கத்து. அப்ப எதிரில் இருக்குது அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் கேட்டா. அப்ப எப்ப தெரியும் எதிரில அல்லாஹ் இருக்கிறான்னு? இந்த அல்லாஹ் திக்ரு வந்தாதான் தெரியும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளே ஹக்கை தவிர வேற யாரையும் தரிசிச்சது இல்லை. எதிரியாக இருக்கக்கூடிய பத்ர் சஹாபாக்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கிறது யாரு? குறைஷி காஃபிர். அதுல இருக்கிறது அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிறது தெளிவு ஏன்னா சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் போரை செய்தார்கள். அதனாலதான் போரை செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் இருக்கானா எப்படி போரை செய்வீங்க? ஆனா அல்லாஹ் தான் இந்த போரையை செய்ய சொல்றான். நான் தான் ரெண்டுல இருக்கேன்னு தெளிவு படிச்சு தான் செய்ய சொல்றான் போரைய. இந்த பியூட்டி விளங்குதவங்கள எதிரியா பார்க்கல, எதிரில இருக்கக்கூடிய ஹக்கு தான் இருக்குது. ஆனா ஷரியத்தை பெணுங்கிறதுக்கான சண்டையை போட்டாங்க. விளங்குதவங்க சொல்றது. இந்த சண்டையெல்லாம் போட்டுலாம் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சும்மா இதெல்லாம் ஒரு காட்சிகள். வாக்குறதான டைம் ஓடிட்டு ஆன்ல தானே இருக்கு. ஆன்ல இருந்து இது போட்டுக்கு ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا من غيرك يا الله، ونظر قلوبنا بنور معرفتك يا الله. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم. اللهم ارزقنا خير الدنيا وخير الاخره. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا مقلب القلوب ردد قلوبنا على دينك وطاعتك واسلامك وايمانك يا الله. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. اللهم اني اعوذ بك من الهم والحزن، واعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. وصل يا ربي على نبي سيدنا محمد وآله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.